जबर का निजाम गिराने वाले हैं, हम एक नया समाज बनाने वाले हैं। हम पिदर शाही राज गिराने वाले हैं, हम एक नया समाज बनाने वाले हैं। हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं। हम किसी की जागीर नहीं, इनकलाब हैं। हम जुल्म की तस्वीर नहीं, इनकलाब हैं। हम जिरगा और जागीर को भी ढाने वाले हैं, औरत की आजादी का अलम लाने वाले हैं। घर बाहर की तकसीम को रद्द करने वाले हैं, मेहनत के नए कायदे बनाने वाले हैं। हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं। हम जबर और तशद्दुद से भी अब लड़ने वाले हैं, नया निसाब इश्क भी बनाने वाले हैं। जिस छत के नीचे कातिल साथ रहते हों, अब उन छतों को हम गिराने वाले हैं। हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं। हम किसी की जागीर नहीं, इनकलाब हैं। हम जुल्म की तस्वीर नहीं, इनकलाब हैं। इत्तेसाद को गिराने वाले हैं, इल्मो मंतवी गाने वाले हैं। हम तबकाती तकसीम को मिटाने वाले हैं, हम समाजी इंसाफ को लाने वाले हैं। हम कौमी ऊंच नीच को बदलने वाले हैं, कौमी बराबरी को हम लाने वाले हैं। मेहनत का शौक राज को बनाने वाले हैं, हम इनकलाब जिंदाबाद गाने वाले हैं। हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं। हम किसी की जागीर नहीं, इनकलाब हैं। ஓம் சாந்தி. அவ்வியக்தவாணி பட்டியில் இன்றைக்கி 75வது நாள் 13/4/82. ஹெட்டிங் தியாகி மகா தியாகியின் விளக்கம். தியாகி மகா தியாகியின் விளக்கம். ஸோ ஒரு மனிதரோட தபஸ்யாவால் ஃபரிஷ்தாக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாகி அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கலாம் அப்படின்னு அவங்கள்ட்ட போகிறாங்க. இப்போ அவங்கள்ட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் நல்லா தபஸ்யா பண்ணியிருக்கீங்க, உங்கள் தபஸ்யாவால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம், உங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கலான் இருக்கோம், நீங்கள் கேளுங்க அப்படின்னு. அவர் சொல்லாரு, எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு. அப்போ இந்த ஏஞ்சல்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா சொல்கிறாங்க, நாங்கள் உங்களுக்கு குணமாக்குற சித்தி தரட்டுமா, அதாவது நீங்கள் யாரையாவது தொட்டிங்கன்னா அவங்க குணமாயிடுவாங்க, அந்த மாதிரி சித்தி தரட்டுமா அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறார், இல்லை இது என்னோடய வேலை இல்லை, இது இறைவனோட வேலை அப்படின்னு. அப்புறம் அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உங்களுக்கு யாராவது தப்பு பண்ணியிருந்தா அதை சரி பண்ணுறதுக்கான சக்தி கொடுக்கட்டுமா அப்படின்னு. இப்போ மறுபடியும் அவர் அதை சொல்கிறார், இல்லை இது என்னோடய வேலை இல்லை, இது இறைவனோட வேலை அப்படின்னு. அடுத்து வேறு என்ன கேட்குறாங்கன்னா, சரி நாங்கள் உங்களுக்கு இன்னொரு சக்தி தரோம், அதில் என்னென்னா நீங்கள் எதை தொட்டிங்கனாலும் அது நல்ல செல்வ செழிப்பாக ஆகிடும். ஈவன் ஒரு பாலைவனம் மாதிரி ஏரியாவுக்கு போனால் கூட உங்களோட பாதம் அங்கே படும்போது அந்த இடம் நல்லா பசுமையாக மாறிடும். அந்த மாதிரி நான் உங்களுக்கு சக்தி கொடுக்கட்டுமா, சித்தி கொடுக்கட்டுமா அப்படி. அதுக்கும் அவர் அதான் சொல்கிறார், இல்லை இப்படி இருந்தால் இப்போ நான் போகிறது மக்களுக்கு தெரிஞ்சால் அப்புறம் மக்கள் இறைவனை மறந்துடுவாங்க, அப்புறம் என் பக்கம் அவங்க வர ஆரம்பிச்சிருவாங்க, என்ன பூஜை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க.
இப்போ இருந்தாலும் அந்த ஏஞ்சல்ஸ் வந்து சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது கொடுத்தாகணும், நீங்கள் ஏதாவது வந்து கேளுங்க அப்படின்னு. சரின்னு இவங்க இவ்வளோ இது பண்ணுறனால அவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்படி கொடுக்கணுன்னு இருந்தால் நான் ஒரு விஷயம் கேட்குறேன், அதை மட்டும் கொடுங்க. அதாவது எனக்கு அந்த மாதிரி ஒரு சக்தி கொடுங்க. அதாவது என் மூலியமாக நன்மை நடக்கணும், ஆனால் அது எனக்கும் தெரியக்கூடாது, மற்ற ஆத்மாக்களுக்கும் தெரியக்கூடாது. அந்த மாதிரி ஏதாவது சித்தி இருந்தால் கொடுங்க அப்படின்னு. சரின்னு இந்த ஏஜென்ட்ஸ் எல்லாம் மீட்டிங் பண்ணுறாங்க. மீட்டிங் பண்ணிவிட்டு சரி இவர் கேட்ட இந்த இதே கொடுத்துடலாம் அப்படின்னு. அப்போ அவங்களுக்கு என்ன வரம் கொடுக்குறாங்கன்னா, அவர் எங்கெல்லாம் போகிறாரோ, அவரோட நிழல்லாம் எங்கே படுதோ அந்த இடம் ரொம்ப நல்லா செல்வ செழிப்பாக இருக்கும். அங்கே நோயாளி இருந்தால் சரியாயிடுவாங்க. அந்த இடம் பாலைவனம் மாதிரி இருந்தால் நல்லா சோலைவனமாக க்ரீனரியாக ஆகிடும். அங்கே யாராவது அசாந்தி இல்லை ஏதோ ஒரு யுத்தம் மாதிரி சூழ்நிலை இருந்தால் நல்ல சுச்சுவேஷனாக மாறிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு வரம் அவருக்கு தராங்க. ஆனால் இது அவருக்கும் தெரியாது, அங்கே உள்ள ஆத்மாக்களுக்கும் தெரியாது. ஸோ அப்புறம் அந்த ஆள் வந்து அவர் எங்கே போனாலும் அந்த மாதிரி அந்த இடம் நல்ல செல்வ செழிப்பாக ஆகும். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து மக்களுக்கு வந்து இந்த விஷயம் புரிய ஆரம்பிச்சுது. இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் இருக்காங்க, அவரோட நிழல் பட்டால் இந்த மாதிரி ஆகிடும் அப்படின்னு. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவரை மறந்துட்டாங்க. அந்த விஷயம் மறந்து போச்சு. ஆனால் ஒரு இது மட்டும் ஞாபகம் இருந்தது. என்னன்னா, இந்த மாதிரி ஒரு புனிதமான ஒரு நிழல் இருக்குது, அது பட்டுதுன்னா அந்த இடம் வந்து நல்ல செல்வ செழிப்பாக ஆகிடும் அப்படின்னு. அந்த மாதிரி உலகம் வந்து அவங்க ஞாபகம் வச்சுக்க ஆரம்பிச்சிது. ஸோ அதனால் கிறிஸ்டியானிட்டியில் த ஹோலி ஷேடோ, புனிதமான அந்த நிழல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை அவங்க கூப்பிடுவாங்க. ஸோ இப்போ நம்மளும் இதை சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளும் அந்த மாதிரி தான் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஆனால் நான் தான் பண்ணேன்னு அந்த நான்கிற அந்த இது இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து எல்லாமே பண்ணுறீங்க, சேவையில் எல்லா விஷயமும் பண்ணுறீங்க, ஆனால் அந்த ஓனர்ஷிப் நான் தான் இதுக்கு வந்து இதை நான் தான் என்னால் தான் ஆச்சு அப்படிங்கிற அந்த இதை வந்து கம்ப்ளீட்டாக உடைச்சிடணும். அதாவது சேவை பண்ணுறோம், பட் ஆனால் அந்த சேவைக்கு பின்னாடி நான்கிற அந்த இதை வந்து கம்ப்ளீட்டாக மறைச்சிடுறோம், மறந்துடுறோம், அதை உடைச்சிடுறோம். நான் வந்து ஃபேமஸ் ஆகணும், நான் வந்து ஹைலைட்டில் இருக்கணும், அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அது எல்லாத்துலேருந்தும் நான் விடுபட்டுட்டேன். அதனால் இங்கே பாபா வந்து 3 விதமான பிரவருத்தி பற்றி சொல்கிறார். ஒன்று வந்து லௌகிக், இன்னொன்று வந்து அடுத்து உடலுக்கான அந்த பிரவருத்தி, அடுத்து சேவைக்கான பிரவருத்தி. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து அந்த 7 நாள் தியாகத்தோடைய அந்த 7 நாள் பற்றி 7 நாள் பாடம் பாபா எடுக்கிறார்ல, அதை பார்த்துட்ருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு தியாகம் வந்து தேகபானுக்கான தியாகம் பாபா சொன்னார். அடுத்து 2வது தியாகம் வந்து கர்மேந்திரியங்களுக்கு அடிமையாக இருக்கிறதுக்கான அந்த தியாகத்தை பற்றி பாபா சொன்னார். அடுத்து 3வது வந்து சம்பந்தங்களின் தியாகம். அடுத்து 4வது வந்து வேஸ்ட், எண்ணம் சொல் செயல் எல்லாத்துலேயும் இந்த வேஸ்ட் இருக்கக்கூடாது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாபா வந்து தியாகத்தை பற்றி சொன்னார். அதுக்கடுத்து 6வது வந்து மகா தியாகி, அடுத்து 7வது வந்து சர்வன்ஸ் தியாகி. ஸோ இதுதான் வந்து இந்த தியாகத்தோட ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ். ஸோ அதனால் இந்த இதில் வந்து பாபா வந்து தியாகி மற்றும் மகா தியாகி பற்றி சொல்லியிருக்காங்க. ரெண்டுத்துக்கும் நிறைய சூக்ஷ்ம வித்தியாசம் இருக்குது. அதான் பாபா இந்த முறையில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. பட் ஆனால் நீங்கள் இந்த முறையை அப்படியே படித்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் புரிஞ்சுக்க. ஸோ இதை வந்து நம்ம டீப்பாக அந்த டபுள் லைட் ஃபரிஷ்தா ஸ்வரூபத்தில் நீங்கள் கேட்கும்போது கூட அப்படியே அந்த டபுள் லைட் ஃபரிஷ்தா ஸ்வரூபத்தில் இருந்து இதை கேளு. ஸோ இங்கே பாபா என்ன சொல்கிறார் பாருங்கள், தியாகி பற்றி சொல்லும்போது பாபா வந்து 3 விஷயம் சொல்கிறார். ஒன்று வந்து லௌகிக்கத்தை அவங்க தியாகம் பண்ணிட்டாங்க, அது வந்து ஈஸி தான். அடுத்து வந்து தேகபானியும் அவங்க தியாகம் பண்ணுறாங்க. ஆனால் எங்கே வந்து அவங்க மாட்டிக்கிறாங்கன்னா சேவையில். அவங்களுக்கு தேகபானம் கிடையாது, கர்மேந்திரியங்களுக்கு அடிமை கிடையாது, வேஸ்ட்டு சம்பர்க் கிடையாது, பொறாமை பற்று எதுவும் கிடையாது. ஆனால் எங்கே ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா, எங்கே ட்ராப் ஆகிக்கிட்டாங்கன்னா சேவையில். ஏன்னா அவங்க வந்து விஐபின்னு லேபிள் கிடைச்சிருச்சு. அது வந்து என்ன ஆகிடுதுன்னா ஒரு தங்க கூண்டு மாதிரி ஆகிடுது. அவங்க வந்து அந்த மகிமையை ஏற்றுக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த சேவைங்கிற அந்த ட்ராப்பில் மாட்டிக்கிறாங்க. டிட்டாச்சாக இருக்க முடியல, சதா ஸ்னேகி இல்லை.
ஒரு சப்டல் ஈகோ, ஒரு சூக்ஷமான ஒரு அகங்காரம் வந்துடுது. நான் வந்து இந்த மாதிரி பண்ணேன், நான் இந்த மாதிரி இதை அச்சீவ் பண்ணேன், நான் வந்து ஞானி, நான் வந்து யோகி, நான் சேவாதாரி. இதெல்லாம் வந்து ரொம்ப 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 மைன்யூட்டான விஷயங்கள். இதை புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங் தேவை. இதில் என்ன ஆகுதுன்னா, தன்னை அவங்க முன்னாடி வைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பாபா வந்து செகண்டரி ஆயிடுறார். ஸோ அப்படியே என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அவங்கள வந்து முன்னாடி வைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பாபா கொஞ்சம் சைடில் தள்ளிடுறாங்க. அவங்களோட பேர் புகழ்லாம் வருது. அவங்கள வந்து ரொம்ப உயர்வாக காட்டிக்கிறாங்க. மக்களும் வந்து அவங்கள விரும்புகிறாங்க. ஆனால் கடவுள் பக்கம் கம்மியாக புத்தி போகுது. அவங்க வந்து யாரை உருவாக்குறாங்கன்னா, தன் மேலே அன்பு காமிக்கிற மாதிரி அவங்க உருவாக்கிக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப சூக்ஷ்மமான விஷயங்கள், சூக்ஷ்மமான மாய. அதுலேயும் இந்த பேரு புகழுக்கான அந்த ஒரு ஆசை வந்து எல்லா ஆசையோடு ரொம்ப மோசமான ஒரு ஆசை. என் பேர் இருக்கணும், புகழ் இருக்கணும், எனக்கு மரியாதை தரணும், எனக்கு வந்து மகிமை பண்ணணும். இதுவே வந்து ஒரு பெரிய ட்ராப்பு தான். ஏன்னா சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்து ரொம்ப பணிவானவங்க. அந்த மாதிரி சொல்லும்போதே என்ன ஆகுதுன்னா, உங்கள் பணிவுக்கான அந்த இது உடஞ்சி போயிடுது. ஏன்னா நம்மலாம் யாருன்னா நிமித்தம். எப்படின்னா ஒரு போஸ்ட்மேன் மாதிரி. அவர் வர்றாரு, லெட்டர் கொடுப்பாரு, போயிடுவார். அந்த லெட்டரில் என்ன நல்லது கெட்டது இல்லைனாலும் அது வந்து அவரை பாதிக்கிறது இல்லை. அது யார் படிக்கிறாங்களோ அவங்கள வந்து அதை பாதிக்கும். ஆனால் இவர் வந்து அது எல்லாத்துலேருந்தும், எல்லா கவலையிலேருந்தும் விலகி இருப்பார். அந்த மாதிரி நம்ம வந்து பாபாவுக்கும், நம்ம ஏஞ்சல்ஸ், நம்ம வந்து பாபாவுக்கும் மனித ஆத்மாக்களுக்கும் ஒரு மீடியேட்டர் மாதிரி. நம்ம அங்கே போகணும், ஹெல்ப் பண்ணணும், அதுக்கப்புறம் மறைஞ்சிடணும். எந்த ஒரு கவலை, எந்த ஒரு டென்ஷனும் இருக்கக்கூடாது. அந்த டெலிவரி பாய் மாதிரி. இப்போ டெலிவரி பாய் கூட நீங்கள் ஏதோ ஒரு ஆர்டர் பண்ணுறீங்கன்னா கொண்டாந்து கொடுத்துட்டு போயிடுவார். அதில் வந்து அவருக்கு எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டோ எந்த ஒரு இதுவும் கிடையாது. நீங்கள் நல்ல காஸ்ட்லியான பொருள், நல்ல பொருள் வாங்கினா கூட அதில் அவருக்கு அட்டாச்மெண்ட் கிடையாது. ஸோ இப்போ இதில் பாபா என்ன சொல்கிறாருன்னா, பேர் புகழுக்கான தியாகம் கூட பண்ணணும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ யாரும் வந்து நம்மளை நிந்தனை பண்ணுறாங்க, பதி தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னா நம்ம அதை வந்து ஈஸியாக இது பண்ணிக்கிறோம். அவங்க வந்து மாயக்கவசமாக இருக்காங்க, இல்லை அவங்க வந்து அஞ்ஞானி, அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லி நம்ம இதை தேர்த்திக்கிறோம். ஆனால் அதே நம்மளை ஒருத்தவங்களை புகழ்கிறாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் எனக்கு என்ன ஞான பாயிண்ட் இருக்குது, இல்லை நான் அதை ஏற்றுக்கிட்டு சந்தோஷப்படுறேன்னா என்னால் தான் அப்படி ஆச்சு அப்படின்னு. ஸோ இதுக்கான அப்போ அங்கேருந்து தான் ட்ராப் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அதனால் பாபா என்ன சொல்கிறேன்னா, மகா தியாகி. ஸோ இங்கே மகா தியாகி மற்றும் சர்வன்ச தியாகிக்கான விளக்கம் பாபா சொல்கிறாரு. இந்த மகா தியாகி வந்து அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு, ஆன்மீக லைஃப் தான் எல்லாத்தோட உயர்ந்தது, இதை விட சிரேஷ்டமான எதுவும் கிடையாது. பட் என்ன வந்து தடையாக இருக்குன்னா, அவங்க சன்ஸ்காரம் வந்து அந்த இதில் வந்து முன்னேறதுக்கு ஒரு தடையாக இருக்குது. அவங்க சன்ஸ்காரமே அவங்களுக்கு பெரிய ஒரு எதிரியாக இருக்குது. இந்த ஆலசல்வேலா பண்ணக்கான சன்ஸ்காரம் இதெல்லாம் அவங்க பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க சன்ஸ்கார், அவங்க தாட் பேட்டர்ன் அது கூட சண்டை போட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. அவங்க வந்து நேருக்கு நேர் சண்டை போடுறதுக்கான தைரியம் இல்லை. குறைந்த சக்ஸஸ் தான் வந்து கிடைக்கிது. இந்த தேகப்பான வெளிவரதுக்கு குறைந்த சக்ஸஸ் தான் அவங்களுக்கு கிடைக்கிது. அவங்க வந்து எதில் ட்ராப் ஆகிக்கிறாங்கன்னா, சேவைங்கிற அந்த விஷயத்தில் ட்ராப் ஆகிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வேணும், புது புது ஆத்மாக்கள் வேணும், அவங்க வந்து அவங்கள கால் பண்ணணும், சேவை பண்ணணும், இந்த மாதிரி. ஸோ இந்த இதில் ஒரு விஷயம் பாபா சொல்லாரு, நீங்களே வந்து உங்களுக்கு ஒரு ஸ்வாஹா திருவிழா பண்ணிக்கோங்க, ஸ்வாஹா செரிமனி மாதிரி. ஸோ அந்த ஸ்வாஹா செரிமனி எப்படி பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட் நல்ல ஒரு பிளேஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அங்கே யோகாவில் உட்காந்து பாருங்கள், எந்த சன்ஸ்கார் வந்து என்ன வந்து எவ்வளோ என்ன தான் பண்ணாலும் அது போக மாட்டேங்குது. அதை நம்ம எழுதி அப்புறம் யோகா பண்ணி அதுக்கு அஃபர்மேஷன் எழுதுங்க. இப்போ உதாரணத்துக்கு கோவம் வருதுன்னா அது ரிட்டர்ன் பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் எழுதுங்க. நான் சாந்த் ஸ்வரூப் ஆத்மா அந்த மாதிரி அதை எழுதி எரிச்சிடுங்க. அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுங்கள், என்னுடைய சன்ஸ்காரம் வந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்குது, அதை வந்து நல்லா ஃபீல் பண்ணுங்கள். இதை வந்து நம்ம இந்த ப்ராக்டிஸ்லாம் டெய்லி பண்ணுறதுக்கான ப்ராக்டிஸ். இதை ஒரு நாள் பண்ணிட்டோம், நான் அடுத்த நாள்லேருந்து நான் சம்பூர்ண நிர்விகாரி ஆயிடுவேன் அப்படின்னு கிடையாது. இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் டைம் எடுக்க செய்யும். ஸோ இதில் வந்து தியாகி பற்றி பாபாலாம் என்ன சொன்னார் அதை பார்க்கலாம். தியாகினா யாருன்னா, யார் வந்து ஞானம் மற்றும் யோகத்தின் மூலியமாக பழைய சம்பந்தங்கள், பழைய உலகம், பழைய சம்பர்க்கம் இது எல்லாத்தையும்
இது எல்லாத்தையும் ஒரு புரிதல் மூலியமாக பழையதை தியாகம் பண்ணிட்டு பிராமண வாழ்க்கை, அதாவது யோகி வாழ்க்கை சங்கல்ப மூலியமாக அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ அவங்க என்ன தாரணை பண்ணியிருக்காங்கன்னா, இந்த புது வாழ்க்கை, அதாவது என்னோட யோகி வாழ்க்கை தான் சிரேஷ்ட வாழ்க்கை. 2வது பாயிண்ட், அல்ப காலத்துக்கான பிராப்தி, அதுக்கு பதிலாக சதா காலத்துக்கான பிராப்தி ரொம்ப அவசியம் அப்படின்னு புரிஞ்சு இதை ஆதாரமாக வச்சுட்டு ஞான யோகத்தை அபியாசம் பண்ணிட்டு வராங்க. 3வது பிரம்மகுமார் பிரம்மகுமாரி சொல்கிறதுக்கு அவங்க அதிகாரி ஆயிருக்காங்க. ஆனால் பிரம்மகுமார் குமாரி ஆனதுக்கு அப்புறமும் பழைய சம்பந்தம், சங்கல்பம், சம்ஸ்காரம் அதை சம்பூர்ணமாக பரிவர்த்தன் பண்ண முடியல. அந்த பரிவர்த்தன் பண்ணுறதுக்கான அந்த யுத்தத்தில் போயிட்டுருக்கு. அப்போ இதுதான் ஒரு டிஃப்ரென்ஸ் தியாகிக்கும் மகா தியாகிக்கும். தியாகி ஆத்மா புரிஞ்சுக்கிறாங்க, ஆமாம் இதெல்லாம் தியாகம் பண்ணுறதுல தான் நமக்கு மகா பாக்கியம் இருக்குது. ஆனால் அதை செய்கிறதுக்கான இந்த தைரியம் வரமாட்டேங்குது. புரிஞ்சுக்கிறாங்கன்னா செய்கிறதுக்கான தைரியம் இருக்குது, ஆனால் கம்மியாக இருக்குது தைரியம். ஏன்னா இந்த சோம்பேறி அலட்சியம் தன்மைக்கான அந்த சன்ஸ்காரு மறுபடியும் வர்றதுனால என்ன ஆகுதுன்னா 6% ஆகிடுறாங்க. அதாவது தியாகி ஆத்மா அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, ஓகே இதெல்லாம் தியாகம் பண்ணுறதுல தான் நன்மை இருக்குது, பாக்கியம் இருக்குது. அது புரிஞ்சுட்டு அதுபடி நடக்கவும் ஆரம்பிக்கிறாங்க, புருஷார்த்தமும் செய்கிறாங்க. இதுவும் தெரியுது, பிராமண வாழ்க்கை விட்டால் வேறு எந்த ஒரு சிரேஷ்ட வாழ்க்கையும் இல்லை. இந்த சங்கல்பமும் இருக்குது, பிராமன் ஜீவன் தான் சிரேஷ்டமான ஜீவன், இதெல்லாம் இருக்குது. ஆனால் இருந்தாலும் மாயா மற்றும் பழைய வாழ்க்கையோட ஆக்கர்ஷன் இருந்தால் கூட அவங்களோட நிச்சயம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் சம்பூர்ண தியாகி ஆகிறதுல 2 விஷயம் விக்னமாக இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு விக்னம் என்னன்னா, அந்த விக்னத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கான சக்தி கம்மியாக இருக்குது. அதனால் அவங்க சதா தைரியம் வைக்க முடிய மாட்டேங்குது. 2வது இந்த சோம்பேறி அலட்சியத்தன்மைக்கான அந்த சுபாவம் இருக்கிறதுனால இந்த படிப்பு, ஞான யோக, தாரணை சேவை இந்த 4லையும் கொஞ்சம் 6% இருக்க ஆரம்பிச்சிடுறாங்க. தியாகி ஆத்மா ஸ்னேகி ஆத்மா தான், அதில் டவுட் இல்லை. ஆனால் சக்தி ஸ்வரூபத்தில் நிலைச்சி இருக்க முடிய மாட்டேங்குது. மாஸ்டர் சர்வசக்திவான் ஸ்வரூபத்தில் அவங்க நிலைச்சி இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா மகா தியாகி ஆக முடிய மாட்டேங்குது. ஸோ அப்போ இந்த தியாகி ஆத்மாக்கள் லௌகீக வாழ்க்கை இது எல்லாத்தையும் விட்டு விலகி போயிடுறாங்க. ஆனால் தேக சம்பந்தம், தேகபானத்தோட நேச்சர் இது மறுபடியும் வர்றதுனால என்ன ஆகுதுன்னா தைரியம் வைக்க முடிய மாட்டேங்குது. அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க, நடக்கவும் முயற்சி பண்ணுறாங்க. இருந்தாலும் நடுப்புற என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை என்னோட நேச்சர் அந்த மாதிரி இருக்குது, என்ன பண்ணுறது, சக்தி ஸ்வரூபமாக ஆக முடிய மாட்டேங்குது. சக்தி ஸ்வரூபத்தில் நிலைச்சி இருக்காதனால என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி விஷயங்களை மறுபடியும் மாற்றிக்கிறாங்க, அதுலேருந்து வெளியே வர முடிய மாட்டேங்குது. இதுதான் தியாகி ஆத்மாக்களுடைய ஸ்வரூபம். 2வது மகா தியாகி. இப்போ மகா தியாகி பற்றி பார்க்கலாம். மகா தியாகி ஆத்மாக்கள் சதாங்கிற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. சதா சம்பந்தம், சங்கல்பம், சன்ஸ்காரம் இது எல்லாத்தையும் சம்பூர்ண பரிவர்த்தன் பண்ணுறதுல ரொம்ப தைரியமாக இருப்பாங்க, ஊக்க உற்சாகத்தோடு இருப்பாங்க. பழைய உலகம், பழைய சம்பந்தத்துலேருந்து சதா ஞாராவாக இருப்பாங்க. ஸோ மகா தியாகி ஆத்மா என்ன புரிஞ்சுப்பாங்கன்னா, பெரியத்தில் அனுபவம் பண்ணுவாங்க. இந்த பழைய உலகம், பழைய சம்பந்தங்கள் இது எல்லாமே கிட்டத்தட்ட இறந்து போய் தான் கிடக்கு. இதில் போய் என்ன மனசு வைக்கிறது, இதில் போய் என்ன யுத்தம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அவசியமே இல்லை. அவங்க சதா ஸ்னேகியாகவும் இருப்பாங்க, சகயோகியாகவும் இருப்பாங்க, சேவாதாரியாகவும் இருப்பாங்க, சக்தி சொரூபத்தில் நிலைச்சிருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு எதுவுமே கஷ்டமாக தெரியாது. அடுத்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா, மகா தியாகி ஆத்மாக்கள் மகா தியாகி ஆகுறதுனால அதன் பலனாக என்ன கிடைக்குன்னா அவங்க மகா ஞானி ஆவாங்க, மகா யோகி ஆவாங்க, சிரேஷ்ட சேவாதாரி ஆகிடுவாங்க, இதெல்லாம் ஆவாங்க. ஆனால் இங்கே தான் நோட் பண்ணும், இப்போ தான் மகா தியாகி மற்றும் சர்வன்ச தியாகிக்கான வித்தியாசம் இங்கே தான் பாபா சொல்கிறாரு. என்னென்னா இதெல்லாம் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுனா, நான் இவ்வளோலாம் ஆகிட்டேன்னு அதை சில நேரத்தில் உல்டா நஷாவில் எடுத்துப்பாங்க, உல்டாவாக அவங்க எடுத்துப்பாங்க, நான் இவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. 6வது பாயிண்ட்டு, மகா தியாகி தியாகம் பண்ணிட்டாங்க, பழைய வாழ்க்கையை சம்பூர்ணமாக தியாகம் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த தியாகத்தையும் தியாகம் பண்ணல, நான் இவ்வளோலாம் தியாகம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அந்த ஒரு சங்கல்பம், அந்த ஒரு இதை பிடிச்சி வச்சுட்ருப்பாங்க. அதான் இங்கே பாபா சொல்கிறாரு, இரும்பு சங்கிலியை விட்டுட்டாங்க, ஆனால் இந்த தங்கச்சங்கிலியில் மாட்டிக்கிட்டாங்க. அந்த தங்கச்சங்கிலி என்னது, நான் என்னுடையது. உதாரணத்துக்கு நான் நல்ல ஞானி,
நான் நல்ல ஞானி ஆத்மா அப்படின்னு அவங்கள அந்த மாதிரி புரிஞ்சுப்பாங்க. அப்போ மகாத்தியாகி ஆத்மாக்கள் லௌகிக் சம்மந்தம், தேக சம்மந்தம் இது எல்லாத்துலேருந்து விடுபட்டாங்க. ஆனால் சேவைங்கிற அந்த இதில் வந்து மாட்டிக்கிட்டாங்க, அதில் மாட்டிக்கிறாங்க. சேவையில் அவங்க சேவையிலே மகனாக இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா தேகபானம் அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல. ஆனால் சேவையோட விஸ்தாரங்கிற அந்த பந்தனத்தில் மாட்டிக்கிறாங்க. அடுத்த பாயிண்ட் வந்து மகாத்தியாகி ஆத்மா ஞானம் மற்றும் யோகி ஆனதுக்கான நல்ல ஞானி மற்றும் யோகி ஆயிடுறாங்க, அதுக்கான பாக்கியம் கிடைக்கிது. பிராமன் பரிவாரில் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுவாங்க. சேவையில் விஐபி அந்த ஸ்தானத்தை எடுத்துடுறாங்க. அவங்களுக்கு மகிமா, எல்லா பக்கம் மகிமா இருக்கும், பேரு புகழ் இருக்கும், பூக்கள் போடுவாங்க. ஆனால் சேவைங்கிற அந்த விஸ்தாரத்தில் அங்கே வந்து மாட்டிக்கிறாங்க. அப்போ இந்த சர்வ சக்திகள், சர்வ குணங்கள் இதெல்லாம் பிராப்தி ஆனதுக்கப்புறம் இதை மற்றவங்களுக்கு தானம் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்களே அதை வந்து ஸ்வீகாரம் பண்ணிக்கிறாங்க. அதாவது நான் மற்றும் என்னுடைய அந்த சுத்தபாவ் அந்த ஒரு சங்கிலியில் மாட்டிக்கிறாங்க. இப்போ இங்கே தான் பாபா இதை டிஃப்ரென்ஸ் பண்ணி காமிக்கிறார். அவங்களோட பாவனை வந்து சுத்தமாக தான் இருக்குது. ஆனால் சேவையில் எப்படி வந்து ஆசக்தி, அந்த சூக்ஷ்ம ஆசக்தி எப்படின்னா, அதுக்கு உதாரணம் பாபா சொல்கிறாரு. நான் வந்து என்ன பெரிய டீச்சர்னு சொல்ல, ஆனால் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, அப்படி எல்லாரும் நான் தான் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து சொல்ல இந்த மாதிரி எல்லோரும் மற்றவங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. அந்த மாதிரி அந்த சுத்த பிரவர்த்திங்கிற அந்த சூக்ஷ்ம அன்சில் அதில் போய் மாட்டிக்கிறேன். இது ரொம்ப வந்து சூக்ஷ்மமான விஷயம். நான் வந்து இந்த மாதிரி சொல்கிறத, நான் கிளாஸ் எடுக்கிறேன், நான் இந்த மாதிரி பண்ணேன்னு சொல்ல. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸு அங்கே வரக்கூடிய இவங்கெல்லாம் வந்து அவங்க சொல்கிறாங்க. அப்போ அந்த இதை வந்து இவங்க ஏற்றுக்கிறாங்க. அதாவது நான் தான் பண்ணுறேன், பாவா பண்ணுன்னு அவங்க இது பண்ணாமல் நான் பண்ணுறேன்னா அந்த ஒரு இதில் வந்தது. ஸோ பாருங்கள், எவ்வளோ சூக்ஷ்மத்துலேயும் பாபா போகிறார். அடுத்த பாயிண்ட் இதுதான் பாபா கேள்வி கேட்குறார். அப்போ இதை வந்து மகா தியாகின்னு சொல்ல முடியுமா? யாரோ வந்து உங்களை நீங்கள் சொல்கிற ஞானம் ரொம்ப நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி சொல்லும்போது அப்போ சிவபாபா எங்கே போனார்? உங்களை வந்து யாரோ ஒருத்தவங்க பாராட்டுறாங்கன்னா அதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்க, நல்லா ஞானம் சொல்கிறீங்கன்னு. இப்போ சிவபாபா எங்கே போனார்? அவரை வந்து நீங்கள் இது எப்படி இருக்குன்னா, அவர் வந்து பரந்தாம நிவாசி ஆக்கிட்டீங்க, ரொம்ப தூரமாக்கிட்டீங்க, நீங்கள் தான் எல்லாம் செஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. அப்போ மகா தியாகிக்கான சத்தியமான தியாகம்னா என்னன்னா, உங்களில் சிவபாபா தெரியணும், நீங்கள் தெரியக்கூடாது, சிவபாபா தெரியணும். அவங்கள வந்து ஆத்மாக்களை வந்து மகான் ஆத்மாக்கு அன்பானவங்களாம் மாற்றக்கூடாது, பரமாத்மா பிரேமியாக மாற்றணும். ஆனால் இந்த இதில் தான் அவங்க முழுமையாக தியாகம் பண்ண முடியாதனால என்ன ஆக முடியலன்னா மகா தியாகி ஆகிடுறாங்க. ஆனால் சர்வன்ஸ் தியாகி அது ஆக முடிய மாட்டேங்குது. இந்த சூக்ஷ்ம அன்ஸ் இருக்கிறனால அவங்களால சர்வன்ஸ் தியாகி ஆக முடிய மாட்டேங்குது. ஸோ கடைசியாக யாத் பியார் அந்த மாதிரி சதா பாபாவுக்கு சமமாக சர்வன்ஸ் தியாகி, சதா பிரம்மா பாபாவுக்கு சமமாக கிடைத்திருக்கக்கூடிய பாக்கியத்தை அதுலேயும் வந்து மகாதானி ஆகிறது. அந்த மாதிரி பாபாவுக்கு சமமாக வஃபாதார், ஃபர்மான் வர்தார், ஃபாலோ ஃபாதர் பண்ணக்கூடிய சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள், நமஸ்காரம், ஓம் சாந்தி. हम जबर का निजाम गिराने वाले हैं, हम एक नया समाज बनाने वाले हैं, हम पिदर शाही राज गिराने वाले हैं, हम एक नया समाज बनाने वाले हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम किसी की जागीर नहीं, इनकलाब हैं, हम जुल्म की तस्वीर नहीं, इनकलाब हैं। हम जिरगा और जागीर को भी ढाने वाले हैं, औरत की आज़ादी का अल्म लाने वाले हैं, घर बाहर की तकसीम को रद्द करने वाले हैं, मेहनत के नए कायदे बनाने वाले हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं।
गिराने वाले हैं इल्मो अमन कभी गाने वाले हैं हम तबकाती तकसीम को मिटाने वाले हैं हम समाजी इंसाफ को लाने वाले हैं हम कौमी ऊंच नीच को बदलने वाले हैं